எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்கோங்க. மத்திய பிரதேஷ் குவாலியரில் இருக்கோம். இந்த குவாலியரை தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த குவாலியர் எதுக்குடா ஃபேமஸ் அப்படின்னு என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஹிஸ்டாரிக் பிளேசஸ் நிறையா இருக்குங்க. அந்த மான்யூமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிரமாதமாக இருக்குமாங்க. இங்கே எல்லாத்தையும் ஒரு அழகாக வேட்டையாடிட்டு ரொம்பலாம் இல்லை, இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு நம்மளுக்கு திரும்ப இங்கேருந்து அடுத்த ட்ரெயினுங்க. இப்போ நம்ம சென்னைக்கு போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப்லாம் முடிச்சுட்டு நேற்று நைட்டு வாரணாசிலேருந்து கிளம்பி இங்கே வந்தாங்க. அந்த விளாக் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு. இங்கே ஸ்பெஷலாக இருக்குங்க. சமோசாவை பார்த்துட்டு இது ஃபேமஸ் நினைக்காதீங்க, இது இங்கே ஃபேமஸ் கிடையாதுங்க. இது சும்மா வாங்கியிருக்கேன். இப்போது எனக்கு சமோசா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு, அதனால தான் நான் போய் சமோசா சாப்பிட்டேன். நீங்கள் இங்கே என்ன ஸ்பெஷல்னு கெஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களா? இப்போது நான் காட்டுறேங்க இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. இதோ இதாங்க போஹா அவுல் உப்புமாங்க. அதுதான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இங்கே மத்திய பிரதேசில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து போஹா தாங்க நிறையா பேர் எடுத்துப்பாங்க. வாங்க ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணுவோம். एक प्लेट कितना भैया? 20 एक दे दो। वहाँ देख रहे होंगे। சரி வாங்க, இங்கே இந்த லோக்கல் ஃபுட்டை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம். இங்கேருந்து இங்கே மத்திய பிரதேசில் போஹா அவ்வளோ ஸ்பெஷலுங்க. ஐயோ பயங்கரமாக இருக்கியா அவுளு, அதுக்கு மேலே வந்து வெங்காயம், அதுக்கு மேலே வந்து ஓம்புடி, அதுக்கு மேலே வேர்க்கடலை, அதுக்கு மேலே ஏதோ பொடி போட்டு நிம்பு வேறு புளிஞ்சு கொடுத்துருக்காரு, அதாவது லெமன் புளிஞ்சு கொடுத்துருக்காரு. டேஸ்ட் சும்மா தெரியா இருக்குது. அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அது வந்து 10 ரூபாங்க. 15 ரூபாய்க்கு இருக்குது. நம்ம சாப்பிட்றது 20 ரூபாங்க. செம்ம சீப்பாக அழகாக உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போயிடலாம். மத்திய பிரதேஷ் வந்தீங்கன்னா நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் இந்த கச்சோரி பூரி இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, போகா தான் சாப்பிட்ணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குவாலியரை நீங்கள் சுற்றி பார்க்குறது வந்து 2 விதமாக இருக்குங்க. சிட்டி உள்ளே சுற்றி பார்க்க உங்களுக்கு நிறையா இருக்குங்க. ஃபோர்ட்டு பக்கத்தில் 1-2 ஹிஸ்டாரிக்கலான டெம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. டெம்பிள்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி டெம்பிள் இல்லைங்க. இங்கே வந்து நம்ம மகாபலிபுரம் கோயில் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பழங்காலத்து ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று வந்து சிட்டியோட அவுட்ரு போனவங்க பட்டேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு சில இடம்லாம் இருக்கீங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்க்க சூப்பராக இருக்கும். நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிட்டி அவுட்ரு போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துட்டோன்னா ஈவினிங் இங்கே சுற்றி பார்க்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், குப்பையான உத்தரப்பிரதேஷ் பஸ்ஸு, சூப்பரான மத்திய பிரதேஷ் பஸ்ஸு, 2 அட் டைமில் பார்க்குறோம் நம்ம. ஐயோ என்ன இடத்துக்கு போகிறேன்னே தெரியாமல் ஏறி போயிட்டுருக்கேன்னு. நான் போக வேண்டிய இடம் பேர் வந்து பட்டேஸ்வர் மந்திருங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்குமே புரியல. கூகுளில் போட்டு பார்த்தா முரேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வருது. நான் ஒருத்தன்ட்டு கேட்டேன், இந்த பஸ்ஸே போகணும்னு ஏற்றி விட்டுட்டான். இது அங்கே தான் போகுதான்னு மாதிரி தெரியலைங்க, ஒன்றுமே புரியல. கண்ணை கட்டு காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான். பார்ப்போம் இருங்க, நான் ஒரு நிமிஷம் தேடிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டான ஊர் தானே, இல்லை ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட போகிறேன்னா பாட்டுக்கு நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன். நான் சும்மா கூகுளில் போட்டு பார்த்தேங்க நியர்பை சிட்டி என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து முரேனா. நம்ம போக வேண்டிய இடம் இங்கே இருக்குது. சரியா, நம்ம பாதி வழியிலே குதிக்கணும். கரெக்டான பஸ்ஸாக தான் ஏறி இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்படி தாங்க ஒன்றுமே பிளான் பண்ணோம், அப்படியே போகிற வழியில் பிளான் பண்ணிட்டே இருந்தால் ஃபன்னாக நடக்கும். திடீர்னு ஒரு பஸ் வந்துச்சு, ஏதோ ஒன்று கேட்டேன் போங்க அப்படின்ட்டாங்க. பயங்கரமாக இருக்குது. ஒரு வழியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு வண்டி. கரெக்டான பஸ்ஸில் தான் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் உள்ளே போகணுன்னு தெரியல, பார்த்துக்கலாம். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லணுன்னா எனக்கே புரியாது, நம்மளும் பார்க்குறேன். ஓகே, இப்படி தானே ஒரு இடத்துக்கும் போயிட்டுருக்கேன். யாரும் என்னை வந்து நம்பாமல் இருக்காதீங்க, நான் முன்னாடியோ பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன்னு. காலையில் 7:30க்கு தான் எங்கேருந்து இந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்துட்டு 8:30க்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கேன். நம்புங்கப்பா கொஞ்சமாச்சு என்ன. இப்போ நம்ம என்ட்ராகிற இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா டெல்லி சென்னை நேஷ்னல் ஹைவேங்க. இந்த ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் டெல்லி வந்துடுங்க. அப்படியே பின்பக்கம் திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக போனால் சென்னைங்க. என்ன ஒரு 24 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். நம்ம போகிற இடம் எதுவுமே இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கே தெரியலங்க. அவங்களுக்கு சொல்லினா புரிய வச்சு எந்த இடத்துல இறங்கணும்னு தெரியறதுக்குள்ளேயே முடிய மாட்டேங்குது. இப்போ வந்து ஃபைனலாக ஒரு இடம் முடிவு பண்ணியாச்சுங்க, எங்கே இறங்கணும்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து நூராபாட்டில் இறங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. இது ஒன்றும் 8 கிலோமீட்டர் இருக்குது நூராபாட் வரத்துக்கு. அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து நூராபாட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரும் போல் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு வண்டி கிடைக்குமா என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கணும். இனிமேட்டு தான் வச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு
பயங்கர சஸ்பென்ஸாகவும் பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எங்கே போக போகிறோன்னு தெரியும், ஆனால் எப்படி போக போகிறோன்றது சுத்தமாக ஐடியாவே இல்லை. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஈஸியாக பைக் ரெண்டல் எடுத்துன்னு சுற்றலாங்க. பைக் ரெண்டலுக்கு இப்போ எனக்கு போய் தேடுறதுக்கு டைம் இல்லை. ஊர் தெரியாத ஊருக்கு வந்துட்டு எங்கே போகிறோன்னு சரியாக தெரியாமல், எப்படி போகிறோன்னு சரியாக தெரியாமல் போகிறதே ஒரு தனி ஃபண்டு தாங்க. இப்போ நம்ம வந்து நுராபாட் வந்தாச்சுங்க. நுராபாட்லேருந்து இந்த சந்துக்குள்ளே போகிறது தான் நம்மளோட வழி அப்படின்றாங்க. வாங்க போய் பார்ப்போம். இங்கே நம்ம கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் பக்கம் போகணுங்க. நம்ம பார்ப்போம் எப்படி தான் நம்மளுக்கு இங்கேருந்து வந்து வண்டி கிடைக்குது அப்படின்னு. மத்திய பிரதேஷ் பயங்கர வித்தியாசமாக இருக்குங்க. சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு. இங்கேயே ஒரு கோட்டை மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். இது என்ன கோட்டைன்னு தெரியல. யாவையா வா, எனக்கு இந்த நோட்டீஸ் பண்ணாலே எனக்கு பிடிக்காதுங்க. நான் பாட்டுக்கு எனக்கு தனியாக நான் போயிட்டே இருக்கணும். யாராவது வந்து என்கிட்ட தான் நோட்டீஸ் பண்ணி கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஊரில் காலைல வந்ததுலேருந்து எல்லாம் சுற்றி சுற்றி வந்துடுறாங்க கேமராவை பார்த்தாலே. क्या क्या देख रहे देखो अच्छा तरफ देखो इधर आओ असो सभी இது ஜெயிலாங்க. இப்போதான் விசாரித்தேன். இது முன்னாடி ஒரு கோட்டையாக இருந்துச்சான். இப்போ வந்து சர்க்கார் ஜெயிலாக மாற்றிட்டாங்களாம். அதாவது போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிட்டாங்களாம். இதை பயங்கரமாக இருக்குல்ல பார்க்கவே. சரி வாங்க, நம்மளுக்கு எந்த வண்டி எது கிடைக்கிற மாதிரி தெரில. நான் இப்போ தாங்க விசாரித்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நுராபாட்டில் நம்ம இறங்கணும்ல அந்த ஹைவே ஜங்ஷனு, அங்கேருந்து ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கான். ஆட்டோ வந்து 800லேருந்து 900 ரூபா கேட்பாங்களாம். இந்த 3 இடத்தையும் சுற்றி காட்டு ரிட்டர்ன் கூட்டு வரதுக்கு. நீங்கள் குரூப் வந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நம்ம சோலோவாக போகிறதுக்கு 800 900 ரூபா கொடுத்தா அந்த அளவுக்குலாம் போக முடியாது. ஆனால் நம்ம எதாவது வழி கிடைக்குதுன்னு பார்ப்போம் போய் சேர்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப நாளாக பிளான் இருக்குங்க. மத்திய பிரதேஷ் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மத்திய பிரதேஷ் ரொம்ப 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 பெருசுங்க. நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஊர் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், குவாலியர். பட் மத்திய பிரதேஷ்னு பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பக்கம் தேவைப்படும். இந்த பசங்க வேறு இங்கே பாருங்களேன். நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. எந்த பக்கம் திரும்பினாலுமே அங்கே ஒரு கோட்டை, அங்கே ஒரு சமாதி மாதிரி ஏதாவது இருக்குங்க. ஏ கே பையா मेला रानी का महल पुराना महल है। पुराना महल है, कोई देखने के लिए कोई नहीं है। अब तो ये बहुत पुराना महल है। हाँ, ये पीछे क्या है? இது வந்து ஏதோ ஒரு ராணி. क्या रानी का नाम क्या? ஏதோ ஒரு ராணியாங்க. அவங்களோட மெஹலாம் இது. இப்போ அதுக்குள்ளேயே தான் அவங்க சமாதியும் இருக்குது போல இருக்குது. அதான் சமாதியாக இருக்கணும். இங்கே லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இம்மி கூட கேர் இல்லாமல் இந்த ஒரு மெஹல் இருக்குங்க. இவ்வளோ பழமையான ஒரு மெஹல் சுத்தமாக ஒரு கேரே இல்லாமல் இருக்குது. நம்ம ஊர் எவ்வளோ தேவையில்லை இதுக்கு. பாருங்க, இப்படி தான் இது ஒரு நிலமை இருக்குது. இந்த மத்திய பிரதேஷுக்கு செல்லமாக ஒரு பேர் இருக்குங்க, மாப்ரா அப்படின்னுவாங்க. ஒன்றுமே இல்லை, ஹிந்தியில் முதல் 2 வார்த்தை மத்திய பிரதேச மாப்ரா அப்படின்னுவாங்க. நம்ம இன்றைக்கி மாப்ராவை தான் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏங்க இந்த இடத்துல டைம் ஹெவியாக வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட வந்து 11:15 ஆகுது. நம்ம இது வரைக்கும் ஒரு வண்டி கிடைக்கல. ஆட்டோ கிட்ட கூட பேசி பார்த்துட்டோம். ஒருத்தனும் வந்து ஓவராக இது பண்ணுறாங்க. நான் சொல்லலைங்க, இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கண்ட வண்டியெல்லாம் ஏறி போயிடாதீங்க, இந்த ஏரியா வந்து ரொம்ப மோசமான ஏரியா. சீரியஸாக இதை நான் சொல்லலை. அங்கே லோக்கலில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பசங்களாம் இப்போ நம்ம கூட தான் இருந்தாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடத்திட்டு போயிடுவாங்களாம். பொய் சொல்லலைங்க, கடத்திட்டு போயிடுவாங்களாம். கடத்திட்டு போயிட்டு சர்வெண்ட் ஆக்குவாங்களாம். அதாவது வேலைக்கால ஆக்கிடுவாங்களாம். நம்ம உருவத்தை பார்த்தா கடத்துற முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்தாலும் லோக்கல் ஆளுங்களே சொல்லும் போது நம்ம வந்து யோசிக்க தான் செய்யணும். ஓகேவா? ரொம்ப நக்கலாக பண்ணக்கூடாது. நக்கலாக பண்ணால் அதுக்கப்புறம் பெரிய ஆப்பு தான் வரும். அதனால் இந்த இடம் இப்போ என்னால் பார்க்க முடியுன்ற நம்பிக்கை இல்லை. நான் ரிட்டன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கேன். போகிற வழியில் நம்மளுக்கு ஏதாவது வழி கிடச்சா உள்ளே போவோம், இல்லைனா குவாலியர் ஏதாவது முழுசாக சுற்றி பார்ப்போம். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் நம்மளுக்கு ஈவினிங் ட்ரெயின் இருக்குது. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஆனாலும் சேஃப்டி ஃபஸ்ட். பொருள்லாம் இருக்குல்ல நம்மக்கிட்ட, கேமரா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ட்ரோன்லாம் இருக்குது. அதனால சேஃப்டியாக இருக்கணும். முதல்ல பார்த்தா ரொம்ப மோசமாலாம் தெரியல. ஆனால் ஏன் லோக்கல் மக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. சம்திங். சரி, அம்பி வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அட்லீஸ்ட் வந்து ஸ்கூலையாக பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு. அதுக்காக போயிட்டுருக்கோம். ஸ்கூல் வந்து ஒரு கோட்டைக்குள்ளே தாங்க இருக்குது. கோட்டை வந்து ஒரு காவாக்குள்ளே இருக்குங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது பாருங்க, இதுதான் கோட்டை. கோட்டையோட லட்சணம் இது தாங்க.
இப்போ நம்ம அம்பியோட ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். மத்திய பிரதேசில் ஸ்கூலில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப 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 மோசமான ஒரு நிலைமையில் இருக்குங்க இந்த ஊர். இந்த பாருங்களேன், இன்னொரு ப்ரெஸ்டீஜியஸான இருக்க வேண்டிய இடம் இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன். இதாங்க இந்த ஊர் ஸ்கூலு. எல்லாருக்கும் சேர்த்து ஒரே கிளாஸ் ரூம் தான், ஓகேவா? அவங்க டீச்சர் மட்டும் மாற்றி மாற்றி வந்து சொல்லி கொடுத்துப்பாங்களாம். இதான் போலீஸ் ஸ்டேஷனா? இதான் போலீஸ் ஸ்டேஷன். ஜாலியாக உள்ளே உட்காந்துருக்காங்க, ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாமல். இப்போ பாருங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம். அவன் பார்க்குற லுக்கே ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கே ஏ தாஜ்மஹாலா? என்னங்க அம்பி சொல்கிறேன், இதான் தாஜ்மஹாலா, பார்த்துக்குவாங்க. ஒரு நல்ல இடத்த ப்ரொடெக்ட் பண்ண மாட்டுறாங்க, அதுதான் வெறுப்பாக இருக்குது நமக்கு. ஸோ இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்த என்ன தான் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். हॉस्पिटल अच्छा है, नया है. हाँ, இது ஆஸ்பத்திரியாங்க. எப்பா எப்பா, இங்கே நம்ம ஒரு என்கொயரி பண்ண போனாலே கூட்டம் கூட்டிடுறானுங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த ஊரில். லேடிஸ்லாம் பாருங்களேன், மூஞ்சை மூடிக்கிட்டு தான் நடக்கிறாங்க. என்ன மாதிரி ஊருக்கு வந்திருக்கோம் எனக்கு புரியவே இல்லைங்க. லிட்டரலாக எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணவே பிடிக்கல. நம்ம கிளம்பலாம் வாங்க. நான் எந்த 3 இடம் வந்து போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் வேணால் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது இந்த ஊர் உள்ள வந்ததுலேருந்து. எல்லாமே வித்தியாசமாக நடக்குது. கிளம்புவோம். எல்லாம் இங்கே பார்த்துனே இருக்கானுங்க. அவனா ஒருத்திட்ட பேசினா மொத்தமாக கூட்டிடுறானுங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகுதுங்க எனக்கு. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் பின்னாடியே யாராவது வந்தீங்கன்னே இருந்தால் வெறுப்பாக இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஃபைனலாக ஒரு ஆளை பிடிச்சாச்சுங்க. இந்த பசங்களை வச்சு இன்றைக்கி போகிறோம் நம்ம. இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ லேட்டாக முடியுமோ அவ்வளோ லேட் ஆகிட்டு இருக்குங்க. எங்கே போனாலும் அணை கட்டுறாங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது இங்கே வேறு நம்மளுக்கு இதில் நின்று போச்சு. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வேறு வருது. பேசஞ்சர்னாலும் பரவாயில்ல, சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். இது கூட்ஸ் ட்ரெயின், போகும் 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 போயிட்டே இருக்கும். வேறு ஒரு சம்பவம் 2 சம்பவம்னா பரவாயில்ல, நாள் ஃபுல்லாக சம்பவம் மாதிரி தான். என்ன பண்ணுறது? இந்த இடத்துல நீங்கள் ரோட்டில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு மசாஜ்லாம் தேவையே படாதுங்க. மொத்த மசாஜ் அதுவே பண்ணி விட்டுரும். நம்ம தலைவர் வடிவேலு சொல்கிற மாதிரி தான், குழந்தைகிழந்தே இருந்தால் பிறக்காமல் இருந்துச்சுன்னா இந்த வண்டியில் ஏற்றி ஒரு 4 ரவுண்டு போயிட்டு வந்தால் போதுங்க. கடமுடா எல்லாம் அதுவே நடந்து முடிஞ்சிடும். சரிங்க, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. சரிங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே அந்த பட்டேஸ்வர் போனோம்ல, அந்த பட்டேஸ்வர்லேருந்து அப்படியே வெளில வந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த படாவதி இருக்குங்க. படாவதி ஏன்னா இது ஒரு கோட்டை மாதிரி தாங்க இருக்குது. எல்லாமே வந்து அந்த ஏரியா சுற்றி கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். பட் வர வழின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமாக இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம எங்கிட்டு போனாலும் கூட்டம் கூட்டிடுதுப்பா இந்த ஊரில். உண்மையிலேங்க கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, எவ்வளோ கூட்டம் கூடுது பாருங்களேன். சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த இடத்துல எல்லாமே செம்ம கிராண்டாக இருக்குங்க மத்திய பிரதேசில். ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக இதை மெயின்டைன் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி இருக்காது கண்டிப்பாக. இதை பாருங்களேன், வேட்டை ராஜா வரார் வரார் வரார். இதுக்கும் என்ட்ரி ஃபீஸ் ஒன்றும் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். ஜாலியாக அப்படியே வந்துட்டு போகலாம். இப்போ இந்த இடத்துல அப்படியே பாருங்களேன் என்ன கிராண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ மை காட், ये कौन सा राजा का? ये कौन सा राजा है? राजा ये कच्छप राजा में बनवाए थे. कच्छप இங்கே ஏதோ பயங்கரமாக கிராண்டாக ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. 1 மினிட். ஆனால் இதுவும் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகி தான் கிடக்கு.
இதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு வந்து லைட்டாக காண்டாகும். யார் தாண்டா எல்லாம் வச்சு போடுறீங்க அப்படின்னு. எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. அசால்ட்டாக வச்சு போட்டு விட்டுறீங்க பூராத்தையும். டிசைனை பார்த்தா இது முகல்ஸ் கட்டின மாதிரி தான் இருக்குது. பா பயங்கரமாக இருக்குதுங்க. ஆனால் உண்மையிலேயே மேலே போக வழி இருக்குமான்னு தெரில, பார்ப்போம் வாங்க. சைட்லலாம் இறங்கிறதுக்கு வழி இருக்குது. நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. குவாலியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோட்டை இதெல்லாம் தான் நிறையா கிடைக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு வந்து பெருசாக கிடைக்காதுங்க இந்த இடத்துல. மேலே போகிறதுக்கு அது வரைக்கும் படிக்கட்டு. வாங்க மாடிக்கு போய் பார்ப்போம். ஒரே பேட்டாக இருக்குங்க, அதாவது ஒரே வவ்வாலாக கிடக்குங்க இந்த இடத்துல. ஐயோ எவ்வளோ வவ்வால், ஆத்தாடி ஒரு வவ்வால் கம்மூச்சா வேறு இருக்கு. அவளை பாவி பயலே கூட வந்தது பயவில் எங்கே போச்சுனே தெரிலங்க. ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. சிங்கத்தையே சதைத்திட்டாங்க. யோ பையா விட்டுட்டு ஓடுறியா, அசிங்கமா இல்லை? ஐயோ சம்பவம் ஆயிடுச்சுங்க. வவ்வால் எச்சல்ல எதுவும் பண்ணாதில்ல, தெரிலங்க எனக்கும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. பார்த்துக்கலாம் என்ன ஆகிட போகுது. ஐயோ வியூஸ் ஆனால் தரமாக இருக்குது இந்த இடத்துல. எங்கேருந்து வந்துன்னு தெரிலங்க. திடீர்னு வவ்வால், அவ்வளோ வவ்வால் நம்மளால விட்டு கிலோமீட்டர் கணக்கில் ஓட்டா போல. பாருங்க சிரிக்காதே. ஐயோ என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க இதுக்காக. வெரி லோ மெயின்டெனன்ஸ். முதல்ல கையெல்லாம் கழுவணும். முதல்ல வாங்க இடத்த சுற்றி பார்ப்போம். ஓ மை காட், இந்த இடத்துலேருந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு லொக்கேஷனு. சீரியஸாக சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் இந்த மண்ணை விற்று காசாக்காதீங்கப்பா. இங்கே பாருங்கள், இவ்வளோ ப்ரிஸ்டீஜியஸான ஒரு இடத்துல இவ்வளோ குவாரியிங் பண்ணி இந்த இடத்தையே அப்படி நாசமாக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ வழி இருக்குங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு. மண்ணை விற்காதீங்க ப்ளீஸ். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த இடத்தெல்லாம் பாதுகாத்து இது ஒரு சூப்பர் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகினாலே ஆக்ராக்கு ஈக்குவலாக எடுத்துகிட்டு வரலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இந்த இடம்லாம். பாருங்களேன், அந்த காலத்து ராஜா எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம அது ப்ரொடெக்ஷன் பண்ண தெரிலங்க, அவ்வளோதாங்க சொல்லணும் ஒரே வார்த்தையில். கிட்டத்தட்ட நம்ம மகாபலிபுரம் ஃபீல் வருதுல்ல, சூப்பராக இருக்குது. நான் என்ன ஃபுல்லாக அந்த பேட்டோட வாசனை அடிக்குது. எதுவும் ஆகாதுல்ல பேட்டு மேலே பட்டுச்சுன்னா. ஏங்க திரும்ப கீழே இறங்கி போயிடலான்னு பார்த்தா ஃபுல்லாக பேட்டாக இருக்குங்க. இருங்க கல் போட்டு பார்த்து அதை பறக்க வைப்போம். போயிடுச்சின்னு நினைக்கிறேன். பயந்தே இருக்க வேண்டியதாக இருக்குது. சவுண்டு கொடுத்தா பேட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஓடிடே. யோ பையா சத்தியமாங்க அந்த பேட்டு என்கவுண்டர்லாம் பயங்கரமாக இருக்கு உண்மையிலே. எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தாலும் இந்த பேட்டுக்கெலாம் பயப்படாமல் இருக்கலாம் முடியாதுங்க. ஒரே கிட்ட வந்து என்ன பண்ணுது, பயங்கரமாக இருந்துச்சு. ஏய் ஆப் மே சோடுக்கர் பார்க்குறாங்க. இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. வாங்க அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். பயங்கரமாக இருக்குங்க லொக்கேஷன். ஆனால் பாருங்களேன், இப்போ எனக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1001 படத்தில் திடீர்னு கார்த்திக் ஒரு இடத்துக்கு போனோடனே புதுசாக ஒரு சிட்டி உருவாகும்ல, அந்த மாதிரி இருக்குங்க எனக்கு. நான் அப்படியே திருப்புறேன் பாருங்களேன். இங்கே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கோயில் இருக்குங்க. அப்படியே வாய் பொளந்து பார்க்குற மாதிரி இல்லை உண்மையிலே. சீரியஸாங்க எனக்கு தலைகால் புரியல இதை பார்த்தோன்னே.